வணக்கம். இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை மனைவியே காதலனுடன் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்தை மீறிய உறவு கொலையில் முடிந்தது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த அணைப்பட்டி அருகே சொக்குப்பிள்ளைப்பட்டியைச் சேர்ந்தவர் 44 வயதான மாரியப்பன். இவர் பிள்ளையார் நத்தம் ஊராட்சியில் தற்காலிக துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு பழனியம்மாள் என்ற மனைவியும் 9 வயது 8 வயது என 2 மகன்களும் உள்ளனர். இவர்கள் அணைப்பட்டியில் உள்ள அவரது தாத்தா வீட்டில் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவருடன் மாரியப்பனின் மனைவி பழனியம்மாளுக்கு கடந்த சில நாட்களாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்களது பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியிருக்கிறது. இதையறிந்து அதிர்ச்சி அடைந்த பழனியம்மாளின் கணவர் மாரியப்பன் பலமுறை மனைவியை கண்டித்துள்ளார். 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் இந்த தகாத உறவால் குடும்பத்தை சீர்குலைத்து விட வேண்டாம், தயவு செய்து புரிந்து கொள் என அறிவுறுத்தி உள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அவர் தனது திருமணத்தை மீறிய உறவை தொடர்ந்து வந்துள்ளார். இதனால் ஒரு முடிவுக்கு வந்த மாரியப்பன் சிலுக்குவார்பட்டி அருகே எல்லைச்சாமிபுரத்திற்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார். ஆனாலும் பழனியம்மாளின் தகாத உறவு தொடர்ந்து வந்துள்ளது. இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய மாரியப்பன் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். கணவனின் கண்டிப்பு ஓரளவுக்கு மேல் போனதை கண்டதும் இனி இது வேலைக்கு ஆகாது என்ற முடிவுக்கு வந்த பழனியம்மாள் கணவனை தீர்த்து கட்டிவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். அதற்காக காதலனை வரவழைத்து இருவரும் அமர்ந்து நன்றாக ஸ்கெட்ச் போட்டுள்ளனர். சம்பவத்தன்று மாரியப்பன் வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அதுதான் சமயம் என்ற முடிவுக்கு வந்த இருவரும் அவரை கழுத்தை நெரித்து படுக்கையில் வைத்தே மர்டர் செய்துள்ளனர். அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே மரணமடைந்து விட்டார் என அழுது நாடகமாடினாலும் உறவினர்களின் சந்தேக பார்வையில் இருந்து அவர்களால் கொஞ்சம் கூட தப்பிக்கவே முடியவில்லை. நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் உறவினர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரணையை தொடங்கினர். ஆனால் சுதாரித்துக் கொண்ட பழனியம்மாளும் காதலனும் போலீசார் தங்களை நெருங்குவதற்குள் எஸ்கேப் ஆகிவிட்டனர். கொலையும் செய்துவிட்டு எஸ்கேப் ஆன இருவரையும் போலீசார் வலையை வீசி தேடி வருகின்றனர்.